ஃபன்பர்ஸ் நேர்கள் வணக்கம். இனி நம்ம கிரிக்கெட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இந்தியன் டீம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. எஸ், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதான் போல பார்த்து திரும்பி அப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், போக முடியல. இருந்தாலும் நம்ம அங்கே விட்டதை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பிடிச்சிடலான்ற மாதிரி இப்போ எல்லாருமே ரொம்ப தீவிர ஆலோசனை இருக்காங்களா. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஐபிஎல் பற்றி பேசுகிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம ஐபிஎல் சொன்னால் கண்டிப்பாக சிஎஸ்கே பற்றி பேசி தான் ஆகணும். இப்போ சிஎஸ்கேவில் மிட் சீசன் கேம்ப் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்திருக்கு தான் சொல்லணும். எஸ், நம்ம போஸ்ட்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அதற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கான். ஸோ மிட் சீசன் கேம்பில் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் விட இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் இஷ்யூக்கள் போயிட்டு இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளாம வேண்டாமல் சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், அதுலேயும் குறிப்பாக காயம் காரணமாக 3 பிளேயர்ஸ் வரைக்கும் சிஎஸ்கேலேருந்து வெளியேற்றப்படலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் இப்போ நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்லணும் கண்டிப்பாக கமலேஷ் நாகர்கோட்டை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். எஸ், அவர் ரீசெண்ட் பீரியடில் அவரோட ஃபாஸ்ட் போலிங் காரணமாகவே அவர் காயங்கள் அதிகமாக ஏற்படுறதுனால சிஎஸ்கேல அவர் பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பில்லை. இருந்தாலும் சிஎஸ்கே ஸ்குவாடில் அவர் இருப்பாரா, திடீர்னு ஏதாவது காயம் காரணமாக வெளியேறிடுவாரான்ற மாதிரி சந்தேகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு காயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவர் காயமடைஞ்சிட்டாரு, அவர் விளையாட மாட்டாருன்னு கண்டிப்பாக இது வரைக்கும் எதுலையுமே அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெவான் கான்வே. ஸோ டெவான் கான்வே நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்துருப்போம். ஸோ விரல் அடின்னு தான் போயிருக்காரு. இருந்தாலும் அவர் அந்த ஒரு சீசன் ஃபுல்லாக விளையாட முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் அவருக்கு நிறைய காயங்கள் இருக்குது. ஸோ அவரோட கண்ட்ரிக்கே அவரை விளையாட முடியாத போது எப்படி சிஎஸ்கே விளையாடுவார்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் அவர் ஃபிட்னஸ் கருத்தில் கொண்டு இப்போ நிறையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். கூடிய விரைவில் நம்ம சிஎஸ்கே திரும்புவாருன்னு தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பதிரனா. ஸோ பதிரனா பற்றி ஆஸ்யூஷுவல் சொல்ல தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே அவரை பற்றி வதந்திகள் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. எஸ், அதுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் அவரோட போலிங் ஆக்ஷன் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ போலிங் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணதுலேருந்து அவரால் ஃபுல் ஃபார்மில் போலிங் பண்ண முடியல, அதனாலே ரன்ஸை வாரி இறக்கிறாருன்ற மாதிரி எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ட்விட்டரில் போட்டிருந்தாரு. ஸோ லாஸ்ட் இயர் நான் சிஎஸ்கேக்கு விளையாடும் போது என்னோட போலிங் ஆக்ஷன் பார்த்தீங்களா, ஸோ அப்பவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அவரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் இப்போ கூட அவருக்கு காயம் ஏற்படுற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேல அவர் கண்டினியூஸாக விளையாடுவாரான்ற மாதிரி எல்லாருமே இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வெறும் ரூமர்ஸ் மட்டும்தான்றது நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தோம் நம்ம சிஎஸ்கேக்கு பதினொன்று விளையாடுறது கன்ஃபார்ம் தான் சொல்லணும். ஆனால் அவர் ஃபுல் ஃபார்மில் போலிங் போடுவாரான்றது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ், நம்ம தலை எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி அவர் ஃபிட்டாகவே இல்லை, ஃபிட் அவரே சொல்லிட்டாருப்பா, நீ என்னப்பா சொல்கிறதுன்னு மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்ன விதமே வேறு, ஆனால் இங்கே சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் மாதிரி ஃபிட்டாக இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இனிமேல் கண்டிப்பாக ஃபிட் ஆகும் தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ வரைக்கும் உடம்பு கொஞ்சமாக ஃபிட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக பேட்மிண்டன் விளாட்றது, ரெண்டாவது ஃபுட்பால், இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ விளையாடுறதுனால தான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ கூடிய விரைவில் அவர் ஃபிட்டாக தான் வருவார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம தலை தோனி தான் ஃபுல் டைம் கீப்பராகவே இருக்க போகிறாரு. ஸோ நார்மலாகவே கீப்பிங் நிற்கணும் அவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒவ்வொரு பாலும் உட்காந்து எந்திக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் கீப்பிங் பக்கமே வர முடியும். ஸோ கண்டிப்பாக தலை தோனி தன்னை ஃபுல்லாக தயார்படுத்திட்டு தான் நம்ம சிஎஸ்கே கேம்புக்கே வருவார்னு இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடி இன்னும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ டெவான் கான்வே காயம் காரணமாக வரல அப்படின்னா வேறு யாரும் ஆப்ஷன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை தலை தோனி கீப்பிங் பண்ணலாம் கூட டெவான் கான்வே தான் பண்ணணும். பை சான்ஸ் நம்ம டெவான் கான்வே வர முடியாத பட்சத்தில் நம்ம தலை தோனி தான் நிற்கிறாருன்னா அவருக்கு எதாவது அடிபட்டுருச்சுன்னா வேறு யார் கீப்பராக இருப்பான்ற மாதிரி இப்போ எல்லாருமே சந்தேகம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம பதிலளிக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அந்த அளவுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விட மாட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேக்ஸிமம் தலை தோனி தான் கீப்பிங் இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் சர்க்கிளாக பண்ணி சொல்கிற தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் என்னென்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம ருத்துராஜை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ வந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக விஜய் ஹசாரே ட்ராஃபியில் அவர் கேப்டனாக இல்லைன்ற மாதிரி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சிஎஸ்கே கேப்டனாக இருக்க போகிறதில்ல, ஸோ அதனால தான் அங்கே மகாராஷ்டிராவுக்கு அவர் கேப்டனாக இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிராவுக்கு அங்கித் பவனே தான் கேப்டனாக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேப்டன்சி இவரையும் கொடுக்குன்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்தியன் டீம் கூட செலக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சனால அவர் விஜய் ஹசாரேல ஃபைனல் வரைக்கும் கேப்டன்சி லீட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அங்கித் பவனுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இப்போ சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே எது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒருவேளை காமனாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட பேட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேப்டன்சி பொறுப்பு இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம சிஎஸ்கே வரும்போது கண்டிப்பாக அவர் தான் கேப்டன்சி பண்ணணும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காது. அப்போ மட்டும் அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இதை விட அதுதான் ரொம்ப அதிக ப்ரெஷராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரா டீமுக்கு அவரே கேப்டன்சி இல்லாமல் இருக்காருன்ற மாதிரி இப்போ பல கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இது ரிலேட்டடாக நம்மளும் நிறைய விஷயங்கள் பார்த்தாலுமே இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக சரியான விளக்கம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லணும். மேபி அவர் பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக விளையாடுறதுக்காக கூட மேபி இந்த மாதிரி சான்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நடக்கக்கூடிய நம்ம இந்தியன் சீரீஸ்க்கு மேபி அவர் செலக்ட் ஆகிருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அவர் மகாராஷ்டிரா டீம்லேருந்து வெளியேறி நம்ம இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணுவார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், ஸோ இதோட ஃபைனல் வேறு, அதுக்கு அடுத்து தானே நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் அதற்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் செஷன்லாம் இருக்குது. இந்தியன் டீமுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் எல்லாமே கரெக்டாக வந்த பிறகு, குறிப்பாக இந்தியன் ஸ்குவாட் அறிவித்த பிறகு தான் நம்ம ருத்துராஜ் இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே பற்றி இப்போ வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கேவோட மிட் சீசன் கேம்புக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சாம் கரன் அண்டு பதிரனா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிரனா இப்போ எஸ்ஏ T20 விளையாண்டுட்டு இருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், அங்கே எந்த அளவுக்கு அவர் விளையாட போகிறாரு, அங்கே விளையாடுறதுனால கூட நிறைய பேர் காயம் ஏற்படலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கூடிய விரைவில் நம்ம சிஎஸ்கே கேம்ப்லேருந்து அவர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சாம் கரன் நம்ம இங்கிலாந்து ஸ்குவாடில் இல்லை, நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இல்லாதனால கண்டிப்பாக அவர் கூடிய விரைவில் நம்ம சிஎஸ்கேல பார்க்கலாம். அதான் நம்ம மிட் சீசன் கேம்பில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தாண்டி நிறைய பிளேயர்ஸ் வரவிருக்கிறாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம தல தோனிக்கு இந்த வருஷம் தான் கண்டிப்பாக ஃபைனலில் யாராக இருக்கணும். ஸோ அவர் கப்போட தான் வழி அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டுருங்க. நம்ம மேனேஜ்மெண்ட் உட்பட நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடை தான் ரெடி பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் வர்றதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்டேட் வர ஒன்று ஒன்றா உங்களுக்காக கொடுக்குறாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எத்தனை முடிச்சு மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது சண்முகம்.